ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த பெரியப்பா காலில் விழுந்து தானியா கதறி கூட உன் அப்பாவை காப்பாத்துறதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அதே மாதிரி எல்லாருக்கும் அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, அதே மாதிரிதான் உன் புருஷனும் இருக்கு, அவன் அடுத்து முன்னேறணும்னா சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும், அதனால உன் அப்பாவை அவன் காப்பாத்துறதுக்கு கொஞ்சமும் ஹெல்ப் பண்ண மாட்டான், யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல தானியா பாக்குறா. அப்போ நிஜமாவே உங்களால ஹெல்ப் பண்ண முடியாதா, இல்ல ஹெல்ப் பண்ண வழி இருந்தும் நீங்க இப்படி பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தானியா அங்க இருந்து அழுதுட்டே கிளம்பிட்டு இருக்கா. இதுக்கும் மேல உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றது, உங்களை அப்பாவா நினைச்சது என்னோட தப்பு தான் போல, நீங்க என்ன தத்தெடுத்துட்டதால உண்மையான அப்பாவா இருப்பீங்கன்னு நினைச்சேன், இதுக்கும் மேல அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அந்த கொடுத்த வளையல் இருக்குல்ல அதை கழட்டி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த கல் நெஞ்சம் பிடிச்ச அந்த பெரியப்பாக்கே லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஜியாங்ஷு வந்துடுறான் ராஜா கிட்ட. ராஜா கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, எனக்கு தானியாவோட அப்பாவை அவர் தானியா அப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடி தளபதியா தெரியும், எத்தனையோ போர் எடுத்து நடத்தி கொடுத்திருக்காரு, ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, ஆனா இப்ப அவருக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்காரு. தானியா மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அங்க ஷென்யூ வந்துடுறான். ஷென்யூவை திரும்பி பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜியாங்ஷு அப்படின்னு கேட்க, அவர் நல்லா கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு ஷென்யூ சொல்றான். தானியா பாக்குறா, உண்மையாவே உங்க இடத்துல இருந்து தான் அந்த பையன் போனானா, உங்க டீம் காரனா அப்படின்னு கேட்க, ஆமா எங்க டீம்ல இருந்து தான் அவன் போனான், அது மட்டும் இல்லாம அவன் கஷ்டத்துல இருந்தானே, நம்ம பாஸ் கூட காசு எல்லாம் கொடுத்தாரு, ஆனா அதையும் வாங்கிட்டு அவன் அப்படி ஏமாத்துவான், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு ஷென்யூ சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானியா உள்ள போயிடுறா. இங்க மறுபடியும் ராஜா கிட்ட நிறைய பேர் வந்து தானியாவோட அப்பாவை சும்மா விடக்கூடாது, அவருக்கு தண்டனை உடனடியா கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்ஷு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கும் போது யாரால என்ன பண்ண முடியும். இன்னொரு மினிஸ்டர் வராரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜா கேட்க, அவர் தப்பு பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கல, ஆனா ஆதாரம் சரியா இருக்கும் போது எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ராஜா, இதுவரையும் இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இப்படி அவர் பண்ணுவாரு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. ராஜாவும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, நம்ம ஜியாங்ஷுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். கரெக்டா அன்னைக்கு நைட்டு நேரமா பார்த்து லூமோ இருக்கானே அவனை பாக்குறதுக்கு இப்ப ராஜாவை பார்த்தாருல ஒரு மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் கிளம்பி போக இப்போ இந்த ஆளுமே இந்த பெரியப்பாவோட ஆள்ல ஒருத்தன் தான் போல, உட்காருப்பா நம்ம கூட நீ சேர்ந்துட்ட, இதுக்கு மேல நமக்கு எந்த கவலையும் கிடையாது, நம்ம எல்லாம் இனிமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ரகசியமா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. சரி சார், நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் இறங்கியிருக்கேன். அவரு பழைய கதையெல்லாம் பத்தி பேசிட்டு தான் இருந்தாரு தானியா அப்பாக்கு, ஆனா அதுக்கும் மேல ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கும் மேல தண்டனையில இருந்து தானியாவோட அப்பாவால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் மட்டும் காலி ஆகட்டும், தானியாவோட அப்பா இறந்து போகட்டும், அந்த பதவி அடுத்து உனக்கு தானே சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் இனிமே கேட்கிறேன் அப்படின்னு அந்த ஆளு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ஜியாங்ஷுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய குழப்பத்தோட ஒரு கேண்டில கூட ஏத்தாம இருட்டுக்குள்ள வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். அப்பாக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்கா, அப்பாவை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு தானியா கேட்டுட்டு இருக்கா. அப்போதான் ஜியாங்ஷுக்கு இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கான்னு தெரியுது. தானியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இதுக்கும் மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தானியா கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்க அப்பாக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்கு, அதனால இன்னும் ஒரு 3 நாள்ல உங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்ல, எங்க அப்பாக்கு என்ன ஆக போகுது, எங்க அப்பா உயிரோட வர மாட்டாரா அப்படின்னு தானியா அழ ஆரம்பிக்கிறா. தானியாவை பிடிச்சி ஜியாங்ஷு இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, இன்னும் இந்த விஷயம் முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல, என்ன விடுங்க அப்படின்னு தானியா அங்க இருந்து கிளம்புறா. என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்றேன் தானியா, ப்ளீஸ் நீ அதுக்குள்ள உடஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கிறது இந்த உலகத்திலே ஒரே ஒரு அப்பா மட்டும்தான், அவரும் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்பேன், ப்ளீஸ் எங்க அப்பாவை என்ன ஒரு தடவை பாக்குறதுக்காக அலோவ் பண்ணுங்க, இன்னும் 3 நாள் அவரு சாக போறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு தானியா அழுதுட்டு இருக்கா. இங்க தானியாவோட அப்பாவை பாக்குறதுக்கு ஜியாங்ஷு வந்திருக்கான். ஜியாங்ஷு கிட்ட தானியா அப்பா இதுக்கும் மேலே என்ன விட மாட்டாங்கப்பா, கண்டிப்பா கொண்டு போட்டுருவாங்க, ஆனா என் பொண்ணை வந்து என்ன கூட்டு வந்து காட்டாத, அவன் போறதுக்கு கிளம்பி போறதுனா கூட எங்க நான் மறுபடியும் வராம போயிருவேணுங்கிற பயத்துல என்னை எட்டி கூட பார்க்க மாட்டா, அந்த மாதிரி ஆள் அவ, நான் சாகிறதுக்கு முன்னாடியே என்னை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன், அவளை பத்திரமா நீ பாத்துக்கோ, அந்த நம்பிக்கையில தான் நான் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவேங்கிற எண்ணம் எனக்கு இருக்குன்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது, ஆனா இது இன்னும் முடியல, நானும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது நடக்கும்னு எனக்கு நீ கொஞ்சம் கூட தோணலப்பா அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்லிடுறாரு. ஜியாங்ஷு அங்க இருந்து கிளம்புறான். ராஜாவை சீக்கிரட்டா பாக்குறான். ராஜா நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி சான்சலர் குடும்பம் தான் இருக்குன்னு தெரியுது, அதுவும் இல்லாம சான்சலர் பக்கத்து நாட்டு ஆளுங்க கூட கூட்டணி வச்சு தானியாவோட அப்பாவை மாட்டி விட்டுருக்காரு, அப்போ தானியாவோட அப்பா எவ்வளவு நேர்மையானவர்னு இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாம சான்சலர் குடும்பம் பதவியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ராஜமாதா அவங்க அண்ணனை தூண்டி விட்டு
போட்டுட்டு உங்க பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ராஜாக்கு ரொம்ப கோபம் வருது. இன்னமும் அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து யோசிக்கிறாங்க. இங்க நம்ம யூவை வேகமா ஜின்ரானும் லூவும் சேர்ந்து கூட்டு வராங்க. எங்கடா இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு யூ கேட்டுட்டு இருக்கான். ஒரு முக்கியமான ஒருத்தரை நீ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்ட ஆரம்பிக்க, தம்பி யாருப்பா நீ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, வேலை எல்லாம் ஏதாவது வேணும்னா எங்க ஹோட்டல்லயே சேர்த்துக்கோ, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருந்து திரும்பி பாக்குறது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தான். யூ பார்த்ததுமே பொத்துன்னு கால்ல விழுந்துடுறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம யூவோட அக்காவை தான் ராஜா கல்யாணம் பண்ணிருக்காராம். ஐயோ இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பேசிட்டேன், தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சரி சரி பரவாயில்ல, நான் இன்னைக்கு மாறு வேஷத்துல தான் வந்திருக்கேங்கிறதால என்னை பார்த்ததுமே நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நீ ஹோட்டல் நடத்துறேன்னு தெரியும், இவ்வளவு நல்ல ஹோட்டல்னு எனக்கு தெரியாது, பரவாயில்லையே நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கன்னு சொல்ல, ஆனா ஆமாங்க மாமா இல்ல ராஜா அப்படின்னு யூ மாறி மாறி உளறிக்கிட்டு இருக்கான். ராஜா கேஷுவலா உட்காந்துட்டு உன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல சில கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு பாரு அப்படின்னு ராஜா சொல்ல, அது யூ எடுத்து பார்த்துட்டு நிறைய தப்பு இருக்கு ராஜா, கிட்டத்தட்ட 5 வருஷ கணக்கு இதுல நிறைய தப்பு இருக்கு அப்படின்னு கணக்குல தான் யூ புலியாச்சு. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க ராஜா பாக்குறாரு. சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணு, நிறைய பேரு சொத்துக்களை ஆட்டையை போட்டு அவங்க கஜானாவை சேர்த்து வச்சுட்டு நமக்கு எதிராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதை நம்ம விடக்கூடாதுங்கிறதால இத்தனை வருஷ பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன், இது ஈஸியா இருக்க போறது இல்ல, ஆனா நீ ரெடியா அப்படின்னு கேட்க, ஓகே நான் ரெடி தான், ஆனா இதுக்கு ஏதாவது பதிலுக்கு கிடைக்குமா அப்படின்னு யூ கேட்டுட்டு இருக்கான். ராஜா லைட்டா முறைச்சு பார்க்க யூ பயந்து போயிட்டு ஜின்ரான திரும்பி பாக்குறான். இல்ல ராஜா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வரேன், என்னையா போக சொல்றீங்க, நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய திறமையான ஆள் கிடையாது, நீங்க சொல்றதால நான் போறேன் அப்படின்னு கால்ல விழுந்துடுறான். என் அக்காக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க ராஜா அமைதியா இருக்காரு. தெரிஞ்சா எங்க ஓகேன்னு சொல்ல போறாங்க. சரி ஓகே ஓகே நான் உங்களுக்காக போயிட்டு வரேன் ராஜா அப்படின்னு யூ கிளம்புறான். நீங்க அதுக்குள்ள இந்த விஷயம் இந்த சான்சலருக்கு பெரியப்பாக்கு தெரிஞ்சிருது, யூ கிளம்பி போறான் அப்படின்னு. யூலாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு போடுவோம், யூ போனாலும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சான்சலர் சொல்லிக்கிட்டு இருக்கான். யூ கிளம்புறதுக்கு முன்னாடி மினாவை பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டா, இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு மினா கேட்டுட்டு இருக்கா. யூ உடனே அவனோட பர்சனல் சீலு, அவன் வீட்டு சாவி, அப்புறம் அவனோட டோக்கன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இது ஹோட்டல் சாவி, இதையும் நீ வச்சுக்கோ, ஏதாவது ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அந்த வீடை நீயே ஒட்டு மொத்தமா வச்சுக்கோ, எல்லாமே உனக்கு தானே சொல்ல, இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய உடம்புக்கு முடியாம போயிடுச்சு போல அப்படின்னு மினா பயந்துட்டா. டேய் டாக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம், நான் அப்பாட்ட கேட்டு இப்பவே பெரிய கோயிலுக்கு போயிட்டு உனக்காக வேண்டுதலை போடுறேன் அப்படின்னு மினா சொல்லிக்கிட்டு இருக்கா. யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, முக்கியமான ஒரு வேலையா என்ன ராஜா ஊருக்கு அனுப்புறாரு, நான் அதுக்காக போயிட்டு வர போறேன், ஏன்னா எவனோ ஒருத்தன் வரியை ஏமாத்திட்டானா, ரொம்ப மோசமா இருக்கு, 5 வருஷம் வரை ஏமாத்தப்பட்டிருக்கு, எனக்கு தான் கணக்குல புலின்னு ராஜாக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதான் என்ன அனுப்புறாருன்னு சொல்ல, ஒன்ன போய் எதுக்கு அனுப்புறாரு ராஜா, ராஜா மேல ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு அப்படின்னு மினா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நான் போறேன், அங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ஒருவேளை திரும்ப வர முடியாம போயிட்டா என்னோடது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு யூ சொல்ல, சார் பத்திரமா திரும்பி வாங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு மினா சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நீ என்ன பத்தி கண்டுக்காமலே இருக்க, இன்னும் ஜின்ரான தான் லவ் பண்றியா, அவன் தான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. மீனா பாக்குறா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு, உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும் அப்படின்னு யூ லேசா கத்திடுறான். மீனா திரும்ப பாக்குறா, அங்க வரையும் எடுக்காம இருந்த அந்த சாவி எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன், சீக்கிரமா ஊருக்கு போயிட்டு கிளம்பி வர வழிய பாருன்னு போயிட்டு இருக்கா. நான் நாளானைக்கு காலைல கிளம்புறேன், அப்போ நீ என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். மீனா திரும்பி வர வழியிலேயே யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து என்ன வீடே அமைதியா இருக்குன்னு பாக்கும்போது இப்பதான் தானியாவோட கதையே இவளுக்கு தெரியுது. தானியாவை பாக்கிறதுக்கு மீனா ஓடி வந்துடுறா. எனக்கு தெரியாதே, நான் முன்னாடியே வந்திருப்பேன், என்ன ஆச்சு, அழணுமா என்கிட்ட அழுதுரு, பேசணுமா என்கிட்ட பேசு, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல தானியாக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. தானியா எதையுமே குடிக்காம அமைதியா இருந்துட்டு இருக்கா. அப்ப வேலைக்கார லேடி வந்து, தானியா அந்த பொம்மை ஞாபகம் இருக்கா, நீ எங்க தனியா இருந்தா பயப்படுவியோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக இந்த புலி பொம்மையை வந்து உங்க அப்பா செஞ்சு கொடுத்துட்டு போனாரு, இந்த பொம்மை எப்பவுமே உன் கூட இருக்குமா அப்படின்னு சொல்ல, என் அப்பாவை நான் எப்படியாவது காப்பாத்தணும், ஜியாங்ஷு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு தானியா கேக்குறா. 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போனவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானியா கிட்ட ஆளுங்க சொல்றாங்க. தானியாக்கு லைட்டா டவுட் வருது. ஏற்கனவே இந்த பெரியப்பா இருக்கானே அவனும் சொன்னா ஜியாங்ஷுவும் வேணுனே சேர்ந்துதான் உங்க அப்பாவை கொல்ல பாக்குறான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஜியாங்ஷுவோட டீம்ல இருந்து தான் யாரோ ஒருத்தங்க போயிட்டு தானியா அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ணி இப்ப கேஸ் பெருசான விஷயமும் தானியாக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை ஜியாங்ஷுக்கும் இதுல ஏதாவது இருக்குமோ அப்படின்னு லேசா யோசிக்க ஆரம்பிக்கிறா. தானியாவும் மீனாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க ஊர் மக்கள்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஜியாங்ஷுவை பத்தி, ஜியாங்ஷுவும் என்ன சாதாரணப்பட்டாலா, அவன் கையில இல்லாத பவரா அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே தானியாவோட மனசுல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பதவிக்காக
எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. எல்லாரும் அப்படிலாம் அடிச்சுக்கல, உன் புருஷன் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருல அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு பயமா இருக்கு, என் அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு தானியா அழவே ஆரம்பிச்சிடுறா. தானியா வேலைக்கார பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு மீனாவோட சேர்ந்து 2 பேருமே ஆம்பளை வேஷத்துல மீனாவோட அப்பாவை பார்க்க போறாங்க. என்னமா பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்க, என் அப்பாவை நான் ஒரு தடவையாவது கடைசியா பாத்துடணும், ப்ளீஸ் பாக்குறதுக்கு கொடுங்கன்னு சொல்ல, உங்க அப்பா தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமா, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா சொல்றாரு, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் உங்க காலில் வேணா விழுறேன் ப்ளீஸ்ன்னு கேட்க அவங்க அப்பாவுக்கும் நோ சொல்ல மனசு வரல. சரி என் கூட வாங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கூட்டு போயிட்டு இருக்காரு. எங்க ஜியாங்ஷு மறுபடியும் அடுத்த பிளான போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல இதுக்கும் மேல வந்துட்டு போர் தளபதினு ஒருத்தர் இருக்க மாட்டாரு, தானியாவோட அப்பாவை ஏன்னா நாளைக்கு கொல்றாங்களே அப்படின்னு சொல்ல, கரெக்டா இங்க இந்த பெரியப்பாக்கும் தகவல் வருது. நாளானைக்கு அவர் வந்து கொல்ல போறதால உங்க கூட வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாராம், நீங்க பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல பழைய பாசம் எனக்கு இருக்கு, அவன் மட்டும் அவங்க பொண்ண ஜியாங்ஷுக்கு கட்டி கொடுக்காம இருந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது, ஆனா என்ன பண்றது கட்டி கொடுத்துட்டான், அவன் என்னை எப்பவுமே பாசமா தான் பாத்துட்டு இருந்திருக்கான், அதனால நான் அவனை போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தானியாவோட அப்பாவை ஜெயில பார்த்து அன்னைக்கு நைட்டு பேசவும் ஆரம்பிக்கிறான். இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு இந்த பெரியப்பா சொல்ல, இங்க பாரு எதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுற, எல்லாமே நீ நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு அப்படின்னு தானியா அப்பா கேஷுவலா சொல்லிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.